நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி என்றால் ஹோரைகளை பற்றி தான். நாம் தினமும் ஹோரைகளை பார்க்கும் வழக்கம் உண்டு. ஒரு சிலருக்கு ஹோரைகளை பார்க்கும் வழக்கம் நன்றாக தெரியும், சிலருக்கு தெரியாது. தெரியாதவர்கள் இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். ஹோரை எவ்வாறு கணக்கிட வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் கூகுள் வழியாக செக் பண்ணினாலும் கிடைக்கும். இருப்பினும் ஒவ்வொரு ஹோரையில் நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். முதலில் எத்தனை ஓரைகள் உண்டு என்று பார்க்கலாம். 7 ஓரைகள் உண்டு. அவற்றில் முதன்மையானது சூரிய ஓரை, இரண்டாவது சுக்கிர ஓரை, மூன்றாவது புத ஓரை, நான்காவது சந்திர ஓரை, ஐந்தாவது சனி ஓரை, ஆறாவது குரு ஹோரை, ஏழாவது செவ்வாய் ஹோரை. இது ஒவ்வொரு ஹோரைகளும் அந்தந்த நாட்களில், இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்றால் முதலில் சூரிய ஹோரை தொடங்கும். பிறகு அதை நாம் இப்போ பார்த்த பிரகாரம் ஒவ்வொரு ஹோரைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். வெள்ளிக்கிழமையானதால் முதலில் சுக்கிர ஹோரை தொடங்கும். இந்த தொடங்கும் ஹோரை நேரம் காலை 6லிருந்து 7 மணி வரை முதல் ஹோரை. அதேபோல் புதன் ஓரை புதன்கிழமை அன்று 6 to 7 புதன் ஓரை. அதுபோல் சந்திரன், சனி, குரு, செவ்வாய் ஓரைகள் நாம் கணக்கிடலாம். இப்படி நாம் ஓரைகளை பார்த்து எத்தகைய வேலைகளை செய்யலாம் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோ மூலம் நாம் பார்க்க போகிறோம். அதன்படி பார்த்தால் முதலில் நாம் பார்த்தது சூரிய ஹோரை. இந்த ஹோரை எதற்கு பயன்படுத்தலாம் என்றால், உத்தியோகத்தில் சேர, அது தொடர்பான பெரிய அதிகாரிகளை பார்ப்பது, பத்திரங்கள், உயில்கள் எழுத, சிபாரிசுகள் பெற சூரிய ஹோரையில் செய்யலாம். பெரியவர்களிடம், அதாவது தலைமை வகிக்கும் ஆட்களிடம் நாம் அணுகுவதற்கு இத்தகைய ஹோரை மிகவும் நன்மையானதாகவே இருக்கும். அடுத்தது சந்திர ஹோரை. வியாபார தொழில் தொடங்க மற்றும் முக்கியமான வியாபாரங்கள், அதே போல் முக்கியமான வியாபாரங்கள் செய்ய, அதை பற்றி பேச, மேலும் யாத்திரைகள் செய்ய, வெளிநாடு செல்லும் யாத்திரை துவங்க இந்த ஹோரை சுபமாகும். கிருஷ்ணபக்ஷ சந்திரனாக இருந்தால் இவைகளை விளக்கலாம். அதே போல் அடுத்த ஹோரையை பார்க்க போகும்போது செவ்வாய் ஹோரை. எதற்கு பயன்படுத்தலாம் என்றால், செவ்வாய் ஹோரையில் சுபகாரியங்களை விளக்குவது நன்று. எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் நாம் பேசும் பேச்சுக்களை நமக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தும். மருந்துண்ணலாம். எனவே மருந்துண்பதற்கு இந்த ஹோரையை நாம் பயன்படுத்தலாம். அடுத்தது புதன் ஹோரை. புதன் ஹோரை எதற்கு பயன்படுத்தலாம் என்றால், தொலைத்தொடர்பு கொள்ள, தந்தி, அதேபோல் ஃபேக்ஸ், இன்டர்நெட் ஆகியவை உபயோகப்படுத்த நல்ல நேரம். வழக்கு தொடர்பான வக்கீல்களை பார்க்க நல்ல நேரம். அதேபோல் கதை, கட்டுரைகள், மேலும் ஜாதகம் பார்க்க, இந்த மாதிரியான நல்ல காரியங்களை செய்வதற்கு, அதாவது பேப்பர், பென் சம்பந்தப்பட்ட அத்தனை வேலைகளை இந்த புதன் ஹோரையில் செய்யலாம். எனவே நாம் இன்று பார்த்தது சூரிய ஹோரை, சந்திர ஹோரை, செவ்வாய் ஹோரை, புதன் ஹோரை பற்றி. மீதமுள்ள ஹோரையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த விவரம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.